கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு ஞானஸ்தானம் பற்றிய தெளிவான விளக்கம். அன்பானவர்களே, ஞானஸ்தானம் என்பது என்ன? அதை எப்படி எடுக்க வேண்டும்? எந்த வயதிலே எடுக்க வேண்டும்? எந்த வகையிலே, அதாவது தெளித்தல் ஞானஸ்தானமா அல்லது முழுக்கு ஞானஸ்தானமா என்று தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் புதிதாக கிறிஸ்துவை தொழுது கொள்ள நினைக்கின்ற ஜனங்களுக்கும் அது தெரியவில்லை. எனவேதான் அதற்கான விளக்கத்தை வேதத்தின் அடிப்படையிலே எளிதான முறையிலே உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். முதலில் நீங்கள் ஞானஸ்தானம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளல் வேண்டும். ஆமென். முதலில் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே விருத்த சேதனம் என்ற முறைமையைத்தான் தேவ பிள்ளைகள் கடைபிடித்தனர். அதனை இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கிறார்கள். அல்லேலூயா. வாசிக்கின்றேன் கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். என அன்பானவர்களே, இங்கு யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் பாவங்களை அறிக்கையிடல் என்பது என்ன? நீங்கள் செய்த பாவங்கள், தப்பிதங்கள், குற்றங்கள், மறைவான குற்றங்கள், மறைவில்லாத குற்றங்கள் என எல்லோருக்கும் பாவம் இருக்கும். ஆமென். பாவம் செய்யாத மனிதன் கிடையாது. எல்லோரிடத்திலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும், பாவங்கள் இருக்கும். அந்த பாவங்கள், அந்த தப்பிதங்கள் நம்முடைய உள் மனதுக்கு, ஆழ் மனதுக்கு அது நன்றாகவே தெரியும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என நினைத்தீர்களானால் உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கள் அறிக்கையிடல் வேண்டும். அறிக்கையிட்டு தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் அந்த பாவங்களை நீங்கள் யாரிடம் அறிக்கை செய்ய வேண்டும்? உங்களுடைய தனி ஜெபத்திலே தேவனிடத்திலே பாவங்களை மன்னிக்க வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீங்கள் உங்கள் பாவங்களை எல்லாம், தப்பிதங்கள் எல்லாம், குற்றங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிடல் வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, அந்த பாவங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டுமே தவிர திரும்பி அந்த பாவத்தை ஞானஸ்தானம் பெற்றதுக்கு பின்பாக செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தீர்களானால் உங்கள் ஆசீர்வாதத்தையும் வாக்கு தத்தங்களையும் இழந்து போவீர்கள். ஆமென். ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, ஏன் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை என்றால் நீங்கள் செய்கின்ற தப்பிதமே அதற்கு காரணமாயிருக்கும். ஆமென். அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரில் ஒருத்தனை மூழ்கி எப்படி சாகடிப்பார்களோ அப்படிதான் பழைய மனிதனாக உங்களை சாகடித்து புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக உங்களை எழுப்புகின்றார்கள். அதுதான் தண்ணீரில் எடுக்கிறதான முழுக்கு ஞானஸ்தானம். என அன்பானவர்களே, அப்படி முழுக்கு ஞானஸ்தானம் தான் சரியான முறைமையாக காணப்படுகிறது. அதை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு மாதிரியாக காண்பித்து சென்றார். அவரே யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞானஸ்தானம் பெற்றார். அப்பொழுது யோவான் கேட்டார், நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என நினைத்திருக்கும் பொழுது நீங்க என்கிட்ட எடுக்கிறீங்களே என்று கேட்டார். என அன்பானவர்களே, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை காண்பித்து சென்றிருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் முறைமையின்படி நீங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் பெறுவது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறதான ஒரு வழி. ஆமென். நீங்கள் பாவத்தை தண்ணீரிலே சாகடிக்க வேண்டும். மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது புது மனிதனாக எழுந்திருக்க வேண்டும். எல்லா பாவங்களையும் சாகடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய புத்திரராவீர்கள், தேவனுடைய பிள்ளையாவீர்கள், தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் சொந்தக்காரர் ஆவீர்கள். ஆமென். அந்த பாவத்தை நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது என அன்பானவர்களே. ஆமென். வாசிக்கின்றேன் கேளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்திலே யோவான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்? ஞானஸ்தானத்தை பற்றி. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமானால் 2 காரியங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.
பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதல் கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பேசி கொண்டிருந்தாராம், பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாராம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இது இரண்டும் தான் ஞானஸ்தானத்தின் அடையாளம். ஆமென். பாவம் மன்னிக்கக்கூடிய வல்லவருக்கே நீங்கள் பயந்து எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு கூட அந்த பாவத்தை நீங்கள் திரும்பி பார்க்காதபடிக்கு மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். எனக்கு அன்பானவர்களே, நான் ஜலத்தினால் தண்ணீரினால் தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென். நீங்கள் புது சிருஷ்டியாக, புது பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக மாறும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று இங்கு யோவான் ஸ்நானகன் குறிப்பிடுகிறார். ஆமென். வாசிக்கிறேன், கேளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய பாவங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அவர் அதை மன்னித்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை விட்டுவிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். தண்ணீரிலே ஒரு மனிதன் எப்படி மரிக்கின்றானோ அப்படியே உங்கள் பாவங்கள் எல்லாம் மரித்து விட வேண்டும், மூழ்கடிக்க வேண்டும், சாகடிக்க வேண்டும். எழுந்திருக்கும் பொழுது புது மனிதனாக நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி தேவனை நம்பிதான் நீங்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்படி பெறும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசியாதவனோ, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்பு தேவனை நீங்கள் சந்தேகப்பட்டால், இவர்தான் உண்மையான தேவனா, இவர்தான் நம்மளை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா, அப்படி நீங்கள் விசுவாசியாமல் சந்தேகப்பட்டீர்களானால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். ஆசீர்வாதத்தை பெறுவது கடினமாய் இருக்கும். நன்றாக ஆமென், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் ஞானஸ்தானத்திற்கு மிக மிக அவசியமானது. ஆமென். நீங்கள் விசுவாசியுங்கள். பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது, உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாய் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தெளித்தல் ஞானஸ்தானம் என்பது ஒரு குழந்தை ஞானஸ்தானம் போன்றது. குழந்தைக்கு பாவம் செய்யாதது தான் குழந்தை. அது எப்படி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடும்? அப்படியானால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா ஆகின்ற வயதிலே, உங்களுக்கு நன்றாக நினைவு தெரிந்த வயதிலே, ஆமென், 18 வயதிற்கு மேலே நீங்கள் ஞானஸ்தானம் எடுப்பது உங்களுக்கு நல்லது. குழந்தை ஞானஸ்தானம் ஒரு பிரதிஷ்டையை போன்றது தான். அது ஞானஸ்தானத்தை குறிக்காது. முழுக்க ஞானஸ்தானமே உங்களுக்கு பரலோகத்தை கொண்டு சேர்க்கும். ஆமென். அந்த ஞானஸ்தானத்திலே சொல்லப்பட்டதான பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் சாகடித்து, பாவத்தை சாகடித்து மனம் திரும்புதல் அவசியம். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவீர்கள். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள், வாக்கு தத்தங்களை பெறுவீர்கள். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்பு நிறைய பேருக்கு வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதில்லை. ஏன்? நீங்கள் அந்த பாவத்தை திரும்பி பார்த்தீர்களா என்று பாருங்கள். அப்படியானால் அந்த பாவத்தை இன்றைக்கே நீங்கள் சாகடித்து தேவ பிள்ளையாய் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் போராடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.